நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை தொடர்ந்து நேற்று மாலை சரியாக 6 மணி அளவில் மகா தீபமானது ஏற்றப்பட்டதுங்க. அண்ணாமலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபம் 11 நாட்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. தினமும் மாலை 6 மணிக்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் அதற்கு அடுத்த நாள், அதாவது மறுநாள் காலை 6 மணிக்கு குளிர்விக்கப்படுமாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை வருகிற 13ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. 11 நாட்கள் முடிந்த பின்னாடி தீப கொப்பரை எடுத்துட்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுமாங்க. இதனைத் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் தீப கொப்பரை பாதுகாப்பாக வைக்கப்படுங்க. அதற்கு பிறகு ஆருத்ரா தரிசன நாளில் நடராஜ பெருமானுக்கு திலகமிட்டப்பட்ட பின்னர் பிரசாதமாக வழங்கப்படுங்க. நேற்று நள்ளிரவு பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், ஸ்ரீ பராசக்தி அம்மன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் போன்ற பஞ்சமூர்த்திகள் பவனி வரக்கூடிய விழாவானது இனிதாக நடைபெற்றதுங்க. தீப திருவிழாவின் தொடர்ந்து நிகழ்வான இன்று இரவு ஸ்ரீ சந்திரசேகரர் தெப்ப உற்சவமும், நாளை இரவு ஸ்ரீ பராசக்தி அம்மன் தெப்ப உற்சவமும் நடைபெற இருக்குதுங்க. நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா இரவு ஸ்ரீ சுப்பிரமணியர் தெப்ப உற்சவமும் திருவண்ணாமலையில் நடைபெற இருக்குது. மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காத்தனால விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு வைணவர்களால் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ஸ்ரீ பஞ்சாஷ்ட தீபம் என்று பெயராகுமாங்க. கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாள் பரணி தீபமும், 2ஆம் நாளில் திருக்கார்த்திகை தீபமும் அதாவது மகா தீபமும், 3வது நாளில் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பஞ்சாஷ்ட தீபமும் ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க. சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய சமயத்தில் பஞ்சராஷ்டிர தீபமானது ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளை திருக்கார்த்திகை தீப திருவிழாவாக நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. இந்த நாளில் ஜோதி வடிவமாக சிவன் காட்சி தந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வதும், விரதம் இருப்பதும், சிவனை தரிசனம் செய்வதும் நமக்கு முக்தியை அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அளவில்லாத நன்மைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே திருக்கார்த்திகை கொண்டாடுவதை போல நம்ம தீப வழிபாட்டையும் கடைபிடிச்சிட்டு வரோங்க. இதற்கு ஒரு தனி கதையும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்தியிருக்கிறாரு. இதை தெரிந்து கொண்டு கோபம் அடைந்த சரஸ்வதி தேவி அரக்கனை ஒருவனை அனுப்பி யாகத்தை தடுக்க பயங்கரமாக முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அரக்கனும் அந்த யாகத்திற்கு சின்ன சின்ன இடையூறுகளை விளைவிச்சிருக்கிறாருங்க. உலகம் முழுவதும் இவர் செஞ்ச இடையூறுகளால் இருளாகி விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால தான் கலக்கமடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சரணடைஞ்சிருக்கிறாரு. மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இருளையும் போக்கியிருக்கிறாரு. அந்த அரக்கனையும் வதை செய்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காத்த தினத்தை தான் விஷ்ணு கார்த்திகை என வைணவர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இந்த நாளில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ஸ்ரீ பஞ்சராஷ்டிர தீபம் என்று பெயராக்குமாங்க. மேலுமே கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாள் பரணி தீபமும், 2ஆம் நாளில் திருக்கார்த்திகை நாளில் மகா தீபமும் ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க. 3ஆம் நாளில் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்னைக்கு பஞ்சராஷ்டிர தீபமானது ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க. 2025ஆம் ஆண்டு பஞ்சராஷ்டிர தீபம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி அனைத்து பெருமாள் கோவில்களிலையும் ஏற்றப்பட இருக்குதுங்க. இந்த நாளில் விளக்கேற்றி நாமும் வழிபட்டோம்னா நம்முடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்குங்க. நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே பஞ்சராஷ்டிர தீப திருநாள் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாகுங்க. நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தோடு சேர்த்து 5 தீபங்களை நம்ம ஏற்றி வழிபட வேணுங்க. இது சிவா விஷ்ணு இருவருக்கும் உரிய வழிபாடாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய திருமாலின் திவ்ய தலங்கள்ல முதன்மையானதாக போற்றக்கூடியது ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் ஆகுங்க. இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. அனைத்து உயிர்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபட முடியாது அப்படிங்கிறதுனால அனைத்து உயிர்களும் இறையருள் பெற வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு தொடர்ந்து 3 நாட்கள் சொக்கப்பனை ஏற்றப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் சொக்கப்பனை
கண்டருள நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கதிர் அலங்காரத்தில் கார்த்திகை கோபுரத்திற்கு எழுந்தருளுவாராங்க. இரவு 8:30 மணி அளவில் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரில் சொக்கப்பனை ஏற்படுதுங்க. அதற்கு பிறகு தாயார் சன்னதிக்கு செல்லக்கூடிய நம்பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவபெருமான் தன்னில் சரிபாதியாக, அதாவது அர்த்த நாளீஸ்வரராக காட்சியளித்ததுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானுடைய 2 கண்களையும் தன்னுடைய கைகளால் கட்டினாங்களாமாங்க. இதனால் உலகமே இருண்டுருச்சான். எங்குமே ஒரு இருள் சூழ்ந்த நிலை இருந்துச்சாங்க. எல்லா தொழில்களுமே பார்த்திங்கன்னா செயலற்று போயிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் சிவபெருமானிட தேவர்கள் வேண்டியிருக்கிறாங்க. அவர் வேண்டியதை கேட்ட சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை லேசாக திறந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக உலகத்தில் ஏற்பட்ட இருள் அனைத்துமே விலகி வெளிச்சமானது உண்டாயிருக்குது. பார்வதி தேவி தான் செஞ்ச தவறுக்காக வருந்தினாராமாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய பாவத்தை போக்கம் தவம் செய்ய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கம்பா நதிக்கரைக்கு சென்றிருக்கிறாங்க. வெகு நாள் தவத்திற்கு பிறகு சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு பார்வதி தேவியை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பார்வதி தேவி உங்களுடைய உடம்புல இடப்பக்கம் எனக்கு சரிபாதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சிவபெருமான் நீ விரும்பியபடியே என்னுடைய இடப்பக்கத்தை உனக்கு தருகிறேன். இந்த காஞ்சிபுரத்திற்கு தெற்கே நினைத்தாலே முத்தி தரும் புண்ணிய நகரமான திருவண்ணாமலை இருக்குது. அங்கு சென்று நான் உனக்கு இடப்பக்கம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதன்படி பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு தவம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போது திருவண்ணாமலை பகுதிக்கு வந்த மகிடாசூரனோடு போர் செய்யக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்குதுங்க. அப்போது பார்த்திங்கன்னா பார்வதி தேவி துர்க்கையை போருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பெரும் போராட்டத்திற்கு பின்னாடி மகிடாசூரன் வீழ்த்தப்பட்டிருக்கிறாரு. அவனுடைய உடலில் இருந்து விழுந்த சிவலிங்கத்தை பார்வதி தேவி எடுத்தபோது பார்வதி தேவியோடைய கையிலேயே ஒட்டி கொண்டதாமாங்க. அந்த லிங்கம் விடுவிக்கப்பட நவர் தீர்த்தங்களில் நீராட வேணும் என்று கௌதம முனிவர் சொன்னதை கேட்ட பார்வதி தேவி அங்கேயே தன்னுடைய வாளால் பூமியை பிளந்து 9 தீர்த்தங்களும் புண்ணிய குளங்களும் தோன்ற செய்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்வதி தேவி அந்த தீர்த்தங்களில் நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை கோவிலுக்கு சென்று வழிபட்டிருக்கிறாங்க. அப்போது மலையின் மீது ஒரு வெளிச்சமானது உண்டாயிருக்குதுங்க. அதிலிருந்து தோன்றிய சிவபெருமான் உமையாளுக்கு தன்னுடைய உடலில் இடப்பக்கத்தை அழிச்சிருக்காரு. அந்த காட்சியை கண்டு தேவர்களும் முனிவர்களும் வழிபட்டிருக்கிறாங்கதாக சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை கோவில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் ஆகுங்க. இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்குதுங்க. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. மேலுமே திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையும் கொண்டது இந்த திருத்தலமாகுங்க. இந்த தலத்தில் தான் மாணிக்க வாசகர் திருவெண்பாவை பாடியிருக்கிறாரு. இந்த தலத்தினுடைய மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமுலையம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. இந்த தலத்தில் நால்வர் என்று அழைக்கக்கூடிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் போன்றோர் தேவார பதிகங்களை பாடியிருக்கிறாங்க. இந்த தலத்தினுடைய மூலவர் சிவபெருமான் என்றும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலை எல்லா யுகங்களும் அழியாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த மலை பார்த்திங்கன்னா சிவபெருமான் என்றும் சைவர்களால் நம்பப்படுது. இதனால தான் இந்த மலையை வலம் வருவதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்படி மலையை வலம் வருவது கிரிவலம் வருதல் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. பல்வேறு நகரங்களிலிருந்து ஊர்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகரத்துக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அவர்களில் பார்த்திங்கன்னா ரமணர், சேஷாத்ரி சாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவங்களாவாங்க. இவங்களுடைய சமாதி கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை தலம் விளங்குதுங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலை பார்த்தீங்கன்னா 260 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருவண்ணாமலையில் மலையே சிவனாக கருதப்படுவதனால கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல் மலையே வலம் வரக்கூடிய வளமை இங்கே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 6 பிரகாரங்களையும் 9 ராஜ கோபுரங்களையும் கொண்டதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.